இறங்கவே கூடாது. எங்கனாலும் சாப்பிடலாம், எங்கனாலும் டீ குடிக்கலாம், உட்காரணும் இல்லை முடியாது. நீங்க இந்த இடுப்பு வலி முதுகு வலியா வந்து நீங்க அதான் நான் அவ்வளவு சொன்னேன். அவருக்கு வந்து நேரம் இல்லை, இறங்குற இடத்துல புகைப்படம் எடுக்க ஆளு. நமக்கு அமைச்சர்கள் முகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, இந்த ஏரியால என்ன தலை இருக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்ப அவர் ஒளிஞ்சு நிக்கிறாரு. அப்ப நாம என்னமோ இங்க சின்ன நான் வேட்பாளர் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைச்சரா இருக்கலாம், எனக்கு கேண்டிடேட் நிக்கிறாங்க. அவங்க ஒரு கல்லெறி அமைச்சர் வேடிக்கை பார்க்கும்போது நான் கூப்பிட்டு சொல்லத்தானே செய்வேன். 2016 தேர்தல் பயணிக்கும் போது அப்படி ஒரு சிக்கல் வந்து, அது என்னன்னா தேர்தல் கலந்ததுனால எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து எங்க தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது தெரியாம வேட்பாளருக்கு ஊருக்குள்ளே போயிட்டோம். அது என்ன சொல்றது, ஒரு அண்ணன் வழக்கறிஞர் இவன் என்ன வீட்டுல திட்டுறாங்க, ஒரு மன ஆறுதலுக்காக படமாக போயிடும். திடீர்னு அரசியல் பேசுறோம், நான் ஒரு இளைஞனா பெண்களை பத்தி பேசுறோம், குடும்பத்தை பத்தி பேசுறோம், திருமணத்தை பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு ஆள் இருக்கு, இடம் இருக்கு. இப்ப என்னன்னா எனக்கு எல்லாரும் சீமானனை சந்திக்க போறாங்க அவர்களுடைய தேவைகளுக்கான அண்ணா எங்க பொறுப்பு, அண்ணா எங்களுக்கு சீட்டு, ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடியத்தை விட அவரோட தேவைகளை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல நான் நிறைய நேரம் நினைச்சு பார்த்துக்கேன். நீங்க இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை, நீங்க வேண்டானாலும் விட போறது இல்லை, தலைமை முடிவு செய்யுது. அப்ப இங்க நாம் தமிழரோட அரசியல் என்பது பைசாவுக்கானது கிடையாது. அதை நாங்கள் மக்களுக்கு தான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அரசியலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரோம். என்ன நாங்களே 2-3 தடவை போட்டியிடும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, ஒண்ணுமே இல்லாம எப்படா 3 தடவை 4 தடவை இப்ப 4வது தடவை நிக்க போறோம் எப்படி? அதான் இல்ல அத இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் ஒரு மோசடியான ஒரு போலி அரசியலை பார்த்தவங்களுக்கு இந்த அரசியலை நம்ப முடியல. நிச்சயமா அண்ணன் நம்ம பேர சொல்றாரு, அப்ப நம்ம பேச கவனிக்காது, அப்ப அடுத்து நம்ம எப்படி பேசணும், இன்னும் படிக்கணும், இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அண்ணன்ட்ட. அது இன்னைக்கு நாம் தமிழர்ல எல்லாரும் சீமான போல பேசுறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் அவங்களோட அணுகுமுறை, அவங்க எப்படி அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்கிறதெல்லாம் அந்த இது வந்து நிற்குது. இல்லை தொடர்ச்சியாக உங்களோட பயணம் அதிலிருந்து நீங்கள் வந்து பேச்சாளராக இதாகிட்டீங்க. ஒவ்வொரு மேடைகள் தோறும் நீங்கள் முழங்காத இடமே இல்லை, எல்லா இடத்துக்கும் பயணம் மேற்கொண்டுகிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களாக இருக்கட்டும், ஜெயசீலனாக இருக்கட்டும், பெராவணி திலீபன் ஏற்கனவே இருந்தால் இருக்கட்டும், சாட்டை துருகம், துருவன், இப்போ அதுக்கப்புறம் இடுமானம் கார்த்தி, இந்த மாதிரி உங்களோட பயணம் போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதில் நீங்கள் ரொம்ப முக்கிய பங்கு அந்த பகுதியில் எல்லாத்தையும் வேலை பெறுங்க. அதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது? இப்போ சில இடத்துலலாம் வாகனம் கேள்விப்பட்டிருக்கேன், பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருந்து அன்னைக்கு இடம் இருக்காது, தங்குற இடம் இருக்காது, திருப்பி காலையில் எழுந்திரிச்சு வேகமாக இன்னொரு இடத்துக்கு போகணும். இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஒரு பேச்சாளர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கட்சின்னா இதெல்லாம் கொடுக்கும், எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து வாகனம் கொடுத்துருவாங்க, தங்குற இடம் இருக்கும், அப்படியே மாலையில் 8 மணிக்கு போனால் நாங்கள் பேசிட்டு வரலாங்க. ஒரு பக்கம் வந்து எல்லாருக்கும் பேச்சாளர்களுக்கான ஒரு கவனம் ஈர்ப்பு இருக்குது. பேச்சாளர் தான் வந்து உடனடியாக போய் எல்லாரும் அறியப்படுறாங்க. ஆனால் அவங்க சைடு ஒரு பாசிட்டிவ் இதெல்லாம் இருந்தாலுமே அதற்கு பின்னாடி நீங்கள் கிளம்ப வேண்டியதாக இருக்கும். திடீர்னு பார்த்தா சட்டை எடுக்காமல் வந்திருப்பாங்கல்ல, இப்போ ஒரு வேலை சட்டையில் போவாங்க, எல்லாம் அழுக்காயிரும். இந்த மாதிரி நிகழ்வுலாம் எல்லாருக்குமே நடந்து நான் கேள்விப்படுறேன். கார்த்தியாக இருந்தாலும் திடீர்னு சொல்லுவார், அண்ணே போனேன் சட்டை வந்துக்கிட்டு இருந்தேன் இதாகிடுச்சின்னு வேகமாக ஓடி கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் போய் ஒரு கடையில் போய் ஒரு எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து வெள்ளை சட்டை வாங்கிட்டு வரோம். அது பார்த்தா முழுக்கை இருக்காது, அரைக்கை தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ உங்களோட அனுபவங்கள் என்ன? அந்த எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம கருப்பு சட்டை, இப்போ தான் நம்ம வெள்ளை சட்டை. அப்பா இல்லையா, அரசியல்வாதின்னு ஒன்று ஆகுறதுக்காக நம்ம முதல்ல எல்லாமே கருப்பு சட்டை தான். அந்த கருப்பு சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு தான் தாங்கும். அடுத்த பேருந்துல பயணிக்கும் போது வெள்ள 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 இந்தியா வரைக்கும் நமக்கு முன்னாடியும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்க 2 நாள் பயன்படுத்த நினைச்சாலும் தண்ணியை விட்டு தொடச்சிட்டு போனாலும் 1/2 மணி நேரத்துல வந்துடும். அதனாலே கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஒன்று பேருந்துல பயணம் பண்றதுனால கட்டாயம் உங்களுக்கு அரசு பேருந்தோட இருக்கைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, எண்ணெயா தூசியா. அது நீங்க ஒரு தடவை பயணிச்சிட்டீங்கன்னா அதுக்காகவே நீங்க வந்து வேற ஒரு சட்டையை போட்டுட்டு தான் போனோம். சும்மா அங்க போய் தான் சட்டையை மாத்திட்டு வரணும். அடுத்து படத்துல எனக்கு வேறு எங்களும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சியோட ஆரம்ப காலம் அப்படிதான் இருந்தது. நம்ம பிள்ளைங்க
கூட்டம் நடத்துறதே பெரிய விஷயம். ஆமா. அப்பெல்லாம் கூட்டம் அண்ணனுக்கு அடுத்து கூட்டங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தொடங்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது தங்குறதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. நான்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து எவ்வளோ நேரம் இப்போ திருச்சிக்கு வரனா கூட காலையில் கிளம்பி வந்துடும். சென்னை தான் மட்டும்தான் நம்ம இரவு கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து யாரு கூட தங்கணும். அதுலேயும் நம்ம பிள்ளைங்களுடைய நம்ம கூட இந்த எங்கள் தொழிலிருந்து வேலை செய்ய வந்த பையன் ரூம்லையே, ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியல எங்களை கூப்பிடுறாங்க. அதுக்காக நம்ம ஒரு செலவு ஏற்படுத்த முடியாது. அங்கே அவங்களும் எவ்வளோ சிரமப்படுறாங்க நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் ஒரு தொகுதியில் இருக்கும்ல. நிச்சயமா. இப்போ நான் பேசாமல் பேர் தான் நான் ஒரு பேச்சாளர் எழுதிட்டு வரணும்ல. அப்போ அங்கே உள்ள சிக்கல் நம்ம பார்க்கறதுனால அது ஒரு மாதிரி தான் இருக்கும். முடிச்சுட்டு இப்போ பார்த்து ஏன்னா தென் மாவட்டத்தினால பக்கத்துல தான் திருநெல்வேலி. அப்படி திருநெல்வேலிக்கு எடுத்து கன்னியாகுமரிம்பாங்க. கன்னியாகுமரியில் கூட்டம் முடிச்சுட்டா வீட்டுக்கு வர்றதுக்கு 5 மணி ஆயிடும். நீங்க உண்மையிலேயே சென்னையில முடிச்சு ஊருக்கு போயிடலாம் 6 மணிக்கு. பொதியில் 8 மணிக்கு ஏறினீங்கன்னா 5:30 கொண்டு ராஜபாளையத்தில் இறக்கி விட்டுருவாங்க. ஆனா கன்னியாகுமரியில இருந்து இங்க வர்றதுக்கு 5 மணி ஆயிரும். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் ஒரு பேருந்து இருக்கும். ஒரு முறை அப்படிதான் அரசு இதுல திருநெல்வேலி பேருந்து நிலையத்துல புத்தகத்தை தலைக்கு வச்சு படுத்தாச்சு. கொஞ்சம் அசதி தூங்கியாச்சு. அவர் காவல்துறை வந்து எழுப்பிட்டு இருக்குது. உங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுதாங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்டை விட்டு படுக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கௌரவமா புத்தகம்லாம் வச்சிருக்காங்க. படிக்கிற பையன் அவரு போய் என்ன தம்பி என்ன இங்க படுத்துட்டீங்க அப்படின்னு. இல்லை சார் பேருந்து ராஜபாளையத்துக்கு பேருந்து வரணும். அதுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கீங்க உட்கார வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் இல்லை சார் நான் கட்சி கொடுத்து முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு அப்படியே படுத்தான் தூங்கிட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் படுக்கூடாது, அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு. அது நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பயணத்தில் கொஞ்சம் அசதி இருக்கும். பேருந்து ஏறினாலே தூங்குற குரூப்பெல்லாம் ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த குரூப்பை ஏறாடா இறங்குற மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. நிறுத்தத்தை தாண்டி பலமுறை தாண்டி போயிட்டு திருப்பி வர்ற கேஸ் நம்ம சிவகிரி பக்கத்து ஊர்ல தேவதான் வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் எப்படி திடீர்னு பார்த்தா புளியங்குடி வந்துடும். ஐயோ இப்ப என்ன டிக்கெட் நமக்கு சிவகிரி வரைக்கும் தான் இருக்கும். எப்படி இறங்குறது கண்டக்டர் கண்டுபிடிச்சிருவாரோ. அதெல்லாம் தாண்டி இறங்கி அப்புறம் ஒரு பேருந்தை பிடிச்சி அது ஒரு காலகட்டம். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆனால் அப்போ வந்து இதையும் தாண்டி நீங்கள் போய் பேசும்போதெல்லாம் பல எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்கட்சிக்காரன் சண்டையாக இருக்கலாம், அப்புறம் அடிதடி நடக்கிறது இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறையா நடந்தது. அந்த காலத்தில் காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப தாக்கி பேசினதாக இருக்கட்டும், திமுக தாக்கி பேசியிருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அதுவும் உங்கள் பகுதியெல்லாம் வந்து ரொம்ப எப்போதும் பத்திர ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா? எல்லாமே வந்து எப்படா தயாராக இருக்கலாம், அவனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும்ல. அதில் ஏதாவது உங்களுக்கு நடந்த எங்கள் பகுதியை பற்றி நீங்கள் குறைச்சி பேசுகிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்மையாக வண்டிக்கிறீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேன். எங்க பகுதி மாதிரி ஒரு நல்ல பகுதி கிடையாது. நீங்க சென்னையில இருந்துட்டு எங்க திருநெல்வேலி தென்காசியில அப்படி பார்த்து இப்படி நீங்க படத்துல அப்படி பாத்துருக்கீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எங்க பகுதியில் நாங்க கட்சி நடத்துறோம். நாங்க போகும்போது மேடையில பேசும்போது எங்களுக்கு சண்டை வந்ததே இல்லை. வட மாவட்டத்துல வந்து சண்டை எனக்கு நான் பேசும்போது பிணரை கிழிச்சு போயிருக்காங்க. பெரிய ஒரு காணொலி பாப்பீங்க. நான் பேசிட்டு போய் அது வந்து கடலூர்ல பக்கத்துல இங்க. ஆமா அங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அதான் சொல்றேன். அங்க என்னன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம மாமா அந்த கட்சியில இருப்பாரு, சொந்த கட்சிக்காரர் இருப்பாங்க. தவறான வார்த்தை பேசக்கூடாது. அவங்களோட நோக்கம் அதான் இருக்குமே. நம்ம நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் நம்ம எதிர்த்து ரொம்ப பேசியிருக்கோம். 2016 தேர்தல் பயணிக்கும் போது அப்படி ஒரு சிக்கல் வந்து அது என்ன தேர்தல் கலங்கிறதுனால எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து எங்க தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது தெரியாம வேட்பாளர் இருக்க ஊருக்குள்ளே போயிட்டோம். அது என்ன சொல்றது, ஒரு அண்ணன் வழக்கறிஞர் சங்கை கணேசன் அவங்க பேர். நீங்க அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 முறை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அருணாச்சலம் அவர்கள் தென்காசி பாராளுமன்றத்தில் 3 மத்திய அமைச்சராக இருந்தாங்க, 3 பிரதமர் வேலை வந்தோம். அவரோட அண்ணன் பையன். அவங்க அப்பா பேர் சங்கையா, அவங்க பேர். அதனால சங்கை கணேசன். நாங்க எங்களுக்கு சங்கையான்னு தெரியாம சங்கரன் கோயில சங்கைன்னு வச்சிருக்காங்க இருக்கோம். இவர் அங்கிருந்து இங்க வந்து சீட்டு வாங்கியிருக்காரு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆமா நாங்க ஓட்டு கேட்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு 9 பேர் போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஊருக்குள்ள நுழையிறோம். வெள்ளானக்கோட்டை அதான் அவரோட ஊரு. அவர் ஊரு எங்களுக்கு தெரியல. நாங்க போயிட்டோம். முதல் தெருல அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு தெரு ஆதரவாளர் கேளுங்க நல்லா கேளுங்க, அந்த தெருவில் போய் கேளுங்க, வேட்பாளர் அங்கதான் இருக்காரு கேளுங்க. வேட்பாளரா? எந்த வேட்பாளர்? இந்த மாதிரி சங்கை. அவர் சங்கர கோயில் அவங்க அப்பா பேர் சங்கையா தம்பி, அதான் சங்கை கணேசன். எங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டே வேணாம் வேட்பாளர் நம்ம இப்பதான் அவர் பகுதி அவங்க பகுதியில போய் நம்ம வெளியில நின்றுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம போற துண்டறிக்கெல்லாம் கிழிஞ்சிருக்குது. ஒரு பாப்பா காங்கிரஸோட துண்டை போட்டு வந்து வேற நோட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேக்குது. இல்லம்மா வண்டியில தான் இருக்குன்னு போயிட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நாங்க ஊருக்கு வெளியே போறாங்க, அங்க நிக்கிறாங்க 50-80 பேர். நீங்க வாடி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அங்க காத்துருக்காங்க. இப்ப பாருங்க எங்க ஆளு எங்க திறமைய பாருங்க. வண்டி நின்னதான் தாமசம். அப்படியே டிரைவர் எல்லாம் கொடுத்தல பெருசாயிட்டோமே. வண்டியில தான் யாரும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால. நாங்க 80ஓட 88 வரை மாறிட்டோம்.
ஆனா எங்க டிரைவர் மாட்டிட்டார். ஓ இப்ப அவரு அந்த அவரு வழி ஒவ்வொருத்தரையா வண்டியில வந்தவங்க இவங்க எல்லாம் உள்ள நிக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணி அப்புறம் எப்படி நீங்க வந்து எங்க வழக்கறிஞரா பேசலாம், எங்க கட்சி எடுத்து பேசலாம், நீங்க ஓட்டு கேளுங்கடா, காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றீங்கடா அப்படியா. இது 2011 நம்ம வந்து அப்ப போட்டி போடல, காங்கிரஸ் போட்டிட்ட இடத்துல நம்ம வேலை 63 இடத்துல வேலை வந்தோமா, அதுல இருந்தது. அப்புறம் பேசி அப்புறம் என்ன ஒரு தம்பி ஒரு ஐடியா கொடுத்தா, என்ன அடிச்சு கிடிச்சு போட்டாங்க என்ன பண்ணுறது, ஏன்னா துண்டறிக்கை எல்லாம் தீய வச்சுட்டாங்க இறங்கி எங்களை வந்து. அப்ப என்ன யோசித்து டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் அவங்க வேட்பாளர் ஓட்டுக்கு விட்டு வர விட மாட்டோம், நாங்க போறோம் எங்க ஊர்ல போய் சொல்லிடுவோம் அடிச்சிங்கன்னு சொல்லி அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து போன் எடுத்து அமைதியாருங்கப்பா அப்படின்னு சொல்லி போன் எடுத்து போனாரு. அவர் வேட்பாளர் ஏதாவது பேசினாரு, ஏப்பா சின்ன பையில போச்சோன்னு சொல்லிட்டாருப்பா வேட்பாளர், அவங்க அனுப்பிவிடுப்பா. அப்பாடா தப்பிச்சுடா சொல்லிட்டு 9 பேர் வாரம் இல்ல என் மாப்பிள்ள ஒருத்தன் அங்க அவனோட சித்தியை கட்டி கொடுத்தது தெரிஞ்சு ஓனதுல அங்கேயே ஒழிச்சுக்கிட்டான். இப்ப நாங்க என்னடா அவனை ஆளை காணும், சரின்னு சொல்லி போட்டு டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போ, நமக்கு அப்படி தெரியல ஆயிரம் தெரியாம போய் அங்க போய் மனு கொடுத்து காணவில்லை இப்படி ஆகி போச்சுன்னு கொடுத்துட்டு வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்கான். என்ன செய்யறது இப்ப அடுத்து எங்க போறதுன்னா இவன் பக்கத்துல மாமா அடுத்து எங்க மாமா போகணும் அப்படின்னு சொல்லி யாரு எவனை காணும் சொன்னா அத்தை வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் அங்கேயே ஒழிஞ்சுக்கடா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்படியே இருக்கு. டிஎஸ்பிகளுக்கு வந்து ஒரு 10-9 காவல்துறைய பாதுகாப்புலாம் அதுக்கு எடுத்துறாங்களா, நாங்க 8 பேரு நல்லா 9 அது காலகட்டம். இந்த மதி வேற ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த பிரச்சனையில முக்கியமான ஆளா நின்ன மதி வேற இல்ல. அங்கே அவ்வளோ பெரிய சிக்கல்கள் நடந்து பிரச்சனை நடந்து அதில் வந்து அடிதடிலாம் ஆனப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் தானே முழுக்க அந்த குழுவோட நின்ன ஆளுங்கிற மாதிரி. இனிமே எதுவும் போடுவாங்களா போட மாட்டாங்களா தெரியல. மற்றும் பலர்ல இல்ல இது என்னன்னா, நான் இந்த அரசியலுக்கு வந்து கத்துக்கிட்டது என்னன்னா ஒரு நம்பிக்கை. எதனாலும் நம்ம வந்து உண்மையை வந்து தைரியமா பேசலாம். இந்த மேடை எனக்கு அதை கொடுத்துச்சு. இது வந்து அண்ணன்றது நம்ம எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம ஒரு சில இடங்கள்ல பேசிட்டு வரும்போது அந்த காணொலி அண்ணன் பார்த்தாங்கன்னா இல்ல அண்ணனோட மேடையில பேசும்போது கூப்பிட்டு தப்பு பேசினா கண்டிப்பா சரியா பேசும்போது சும்மா தைரியம் இல்லை நான் பெருசாக ஒரு தடவை வந்து பைக் அவர்களை பேசியிருந்தேன். அவங்க மாற்று மொழி அப்படின்னு சொல்லி பேசும்போது அண்ணன் கூப்பிட்டு தொலைபேசியில் அதை அங்கே இருக்க யாரோ சொல்லிட்டாங்க, அண்ணன் இல்லை அங்கே இருக்கவங்க தகவல் சொல்லி அவரோட நண்பர்கள் யாரோ சொல்லி மதிமுகவில் இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ணன் எனக்கு தம்பி தான் சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிடுச்சு. நம்ம பேச வேண்டிய திமுக அதிமுகடா பிஜேபி காங்கிரஸ் இவங்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவங்கள போட்டு எதுக்கு பேசிடு, அதெல்லாம் தேவையில்லாத எல்லாம் பேசணும்னா பேசு, இதைத்தான் பேச முடியும்னா வீட்டிலே இரு, ஒன்று யாரும் இது பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுது புரியல. சரியா நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து பேர் வாங்கியிருந்தாலும் தப்புனா தப்பு அப்படிங்க. அப்ப அந்த இதை சொல்லியிருந்தாங்க. அப்ப அதை நம்ம பேசக்கூடாது. அதே போல இப்போ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது பேசியிருக்கோம் அப்படின்னா என் தம்பி இடுமான கார்த்திக் சொன்னது போல நீங்க எந்த தலைவரும் அப்படி பார்க்க முடியாது. என்னன்னா என்ன ஆகணும், புதிய பேச்சாளர் பாருங்க அண்ணன் நம்ம பேரை சொல்றாரு, அப்ப நம்ம பேச கவனிக்காது, அப்ப அடுத்து நம்ம எப்படி பேசணும் இன்னும் படிக்கணும், இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அண்ணன்ட்ட அது இன்னைக்கு நாம் தமிழர்ல எல்லாரும் சீமான போல பேசுறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் அண்ணன் அவங்களோட அணுகுமுறை, அவங்க எப்படி அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்கிறதெல்லாம் அந்த இது வந்து நிற்குது. அதனால அது ஒரு பெரிய அளவில் அதான் அடுத்து அண்ணன் நீங்கள் கரெக்டாக அதான் கேட்க வரேன். அண்ணனோட அந்த பயணங்கள், அண்ணனோட இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இப்போ எங்கே போனாலும் நீங்கள் போய் சில நேரம்லாம் அண்ணன் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் கீழே போய் உட்காந்து அண்ணன்ட்ட பேசுவீங்க, அண்ணனுக்கு உங்களுக்குமான நெருக்கம் இதெல்லாம் வந்து எல்லாரும் பின்னாடி வந்து பார்த்துட்டு இருப்போம். ரொம்ப யதார்த்தமாக ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அப்படியாப்பட்ட நினைவுகள். அண்ணனோட பயணம் பண்ணியிருக்கீங்க, இத்தனை ஆண்டு காலமாக பயணம் இருக்குது, கோவப்பட்டிருப்பார். அண்ணன் எப்போதுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நேரடியாக போடா வேலை செய்யடா அப்படிம்பாரு, பாராட்டுறதா இருக்கட்டும், உடனே அழைச்சி உங்களுக்கான அழைப்புக்கு வருவாங்க, இல்லை ஒரு குரல் பொறி போடுவாங்க. இப்படி ஒரு இணக்கமான இதாக இருக்குது. இந்த மாதிரி இதில் எனக்கு என்னன்னா 2 செய்தி அதில் இருக்குது. நீங்கள் சொன்ன ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தல் வந்து அப்போல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா தலைமையிலேருந்து அண்ணன் ஆள் அனுப்பிடுவாங்க. அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா முன்னாடி ஆள் இல்லை, இப்போ இருக்கும்போது அண்ணன் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ 2 பேரும் தொடர்பு எடுக்கணுங்கிறது. அப்போ அப்படி இல்லை, அப்போ ஒரு குழு வந்து வேலை பார்த்தாலும் கூட அங்கே ஈரோடு கிழக்க அந்த நேரத்தில் ஒரு மெயின்டைன் பண்ண வந்து நான் அதை எடுத்து நானாவே அதை இது பண்ணி பண்ணும்போது அங்கே ஒரு சிக்கல் தொடங்கிடுச்சு.
ஒரு சமூகத்துக்கு எதிராக நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் எடுத்து விட்டாங்க. அப்போ எல்லாருமே அண்ணன் ஒரு கருத்தை சொல்லணும் போது எப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சாங்க. அண்ணன் நீங்க வந்து அண்ணன் சீமான் வந்து எல்லாரும் வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அவர் நினைச்சது மட்டும் தான் நடத்துவாரு, இல்ல எல்லாரோட செயலுக்கும் அவர் தலையாட்டுவாரு. ஒருத்தங்க இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தங்க அவர் சுயமாவே இல்லைங்க, பக்கத்துல இருக்கவங்க பேச்சை கேட்டு தான் அவர் செய்யறாரு, இப்படி இருவேறு கருத்து. அப்படிலாம் இல்லை. அதாவது எது தேவையோ அதை எடுத்துக்குவாங்க. எல்லா நேரமும் மதி சொல்றது சரின்னு நம்புறதுக்கு அவர் ஒன்றும் அவர் சிந்தனை இல்லாத ஆளும் கிடையாது. எல்லாரும் மதி தப்பாவே பேசுவான்னு நினைக்கிறதுக்கு அவர் வந்து யாரையும் இகழ்ச்சியா ரொம்ப கீழே இறங்கி பார்க்குற ஆளும் கிடையாது. அதனால தம்பிகளை எப்பயும் அவருக்கான மரியாதை கொடுப்பா. அப்படி ஒரு சூழ்நிலை போது வண்டி நான் எனக்கு மேல இருந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், நீயே சொல்லிருப்பா, நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு. ஒரு அது இயல்பு தானே. நீ திடீர்னு நம்ம ஒண்ணு சொல்லும் போது நீ அதுக்கு என்னன்னு தெரியாம நம்ம சொல்லி நான் அடி வாங்க கூடாது, நீ தாராளமா நீ வாங்கிக்க தம்பி அப்படின்னு கோத்து விட்டாங்கல்ல. அப்ப அண்ணன்ட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுதான் நானும் சொல்லுறேன். உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் டக்குன்னு அண்ணன்ட்ட போய் பேசக்கூடிய இதில் நாங்களாம் ரொம்ப அப்படியே அங்கே போகும்போதே லைட்டாக வண்டி கட 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 கேட்கும். அதாவது அப்படின்னு நம்ம பேச ஒன்று வந்தா இருக்கும், அங்கே போய் டெலிவரி பண்ணுறது வேறையா இருக்கும். நம்ம நினைச்சதை சொல்ல முடியாது. அங்கே போனோன்னா ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்குமா, அதில் எல்லாம் மறந்துடுவோம். என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த டயத்தில் அது வராது. அது உங்களுக்கு அது சரளமா இருக்கிற நான் பார்த்தேன். இல்லை, ஒருவேளை அது நீங்க பக்கத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு அது சிக்கலாகும், இல்லை அப்படி கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ துறவியில் இருக்கோம்ல, அதனால எங்க மேல கொஞ்சம் பாசமா கூட பிள்ளைங்க அங்கே ஒத்தையில் கிடக்கானுங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். அது தாண்டி நான் யாருனாலும் பேசுவேன்னு சொன்னேன்ல, நமக்கு நம்மகிட்ட ஒரு உண்மை இருக்குது, நம்மகிட்ட நேர்மை இருக்குது நான் நினைக்கிறேன். அமைப்பு சொல்றதுக்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நம்புறேன். அப்போ அண்ணன் கொடுத்த வேலையை பார்க்குறேங்கிற அந்த திமிர் இருக்குது எனக்கு. அப்போ எனக்கு என்ன தேவைங்கிறத என் தலைமையிட்ட தான் சொல்ல முடியும். சரியா? அப்போ அது அவர் ஏத்துக்கிறதாக ஏத்துக்கல, அது எனக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிற. அதனால நான் இதனால அண்ணன் வந்து போல்டா ஒரு கருத்தா நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம அண்ணன் நாங்க கட்சி பேசுறோம் அப்படின்னு. கட்சி விஷயம் எல்லாம் பேசுறது பல நேரங்கள்ல நாங்க சொந்த விஷயமே அண்ணன் தம்பி தான். அதுதான் உண்மை. அவர் உடல்நிலை, எங்க உடல்நிலை, அது என்ன இது என்ன. ஏன்னா நான் அண்ணன் அடிக்கடி பாக்குறது உண்டு. அண்ணன் யார்கிட்ட மனந்திருந்து பேசுவாரு. இப்ப நான் வந்து எங்க பையங்களோட எங்க பிள்ளைங்களோட என்னடா அரசியல், நம்ம என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தனும் ஓட்டு பட மாட்டேங்க அப்படின்னு பேசுறது. இவன் ஒருத்தன் என்ன வீட்டுல திட்டுறாங்க, ஒரு மன ஆறுதலுக்காக பேசி படமாக போயிடும். திடீர்னு அரசியல் பேசுறோம், நான் ஒரு இளைஞனா பெண்களை பத்தி பேசுறோம், குடும்பத்தை பத்தி பேசுறோம், திருமணத்தை பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு ஆள் இருக்கு, இடம் இருக்கு. எங்க ஆளை சுத்தி ஆள் தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் கட்சிக்காரன் வீட்டுல இருந்து உங்களுக்கு வீட்டுல இருந்து திருப்பி வீட்டுல போய் விடுற வரைக்கும். அப்ப அவரு அப்ப என்னன்னா எனக்கு எல்லாரும் சீமான் சந்திக்க போறாங்க அவர்களுடைய தேவைகளுக்கான ஆனா எங்க பொறுப்பு, ஆனா எங்களுக்கு சீட்டு, ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடியத்தோட அவரோட தேவைகளை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல நான் நிறைய நேரம் நினைச்சு பார்த்தது உண்டு. நான் அதை தான் அண்ணன் எப்பயுமே, அண்ணன் ஏதாவது பேசணும்னு தோன்றதா இல்லை உங்களுக்கு ஏதாவது பேச, நான் அதை தான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ஒருவேளை அதன் அடிப்படையில் கூட அண்ணன் என்ன பார்க்குறாங்களா, என்னடா இவன் நம்மள மாதிரியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் இந்த நீங்க பார்த்த காணொலி. என்னன்னா நான் ஒரு வாரம் தாமதமாக வந்தேன், அது 2வது வாரம் நடந்தது. அப்போ நான் முதல் வாரம் இல்லை, முதல் ஈரோடு இடத்துல நான் முழுக்க இருந்துட்டேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. என்னன்னா எனக்கு நன்றி சொல்ற கூட்டம் இருந்தது, நான் வாக்கு விட்டதுக்கு. அதான் ஐயா வரமாட்டீங்களோ, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அண்ணன். அவன் நான் சொன்னா என்ன 1,30,000 ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டுக்கு நன்றி சொல்லணும்னே ஓசியில போட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணா அதை என்ன சவுட்ல அடிக்கிற மாதிரி அந்த காரணம். ஓ அப்படி நீங்க அப்போ நீங்க ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து நன்றி சொல்லுவீங்க அப்படி. இது ஒரு அண்ணன் அப்படிதான் பேசுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் இல்லை, நீங்க மட்டும் தான் நன்றி சொல்லிடுறாங்க, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் அந்த காணொலி பெருசா அதாச்சுல. அதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா நாங்க வந்துட்டோம், நாங்க வந்து கிடக்குறோம், நீங்க இங்க வர மாட்டீங்களா அப்படின்னு. ஆனா அதே அண்ணன் ஒரே வாரத்துல டேய் அமைதி ஏறா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துருச்சு. ஒரு கல்லறி நடந்து பார்த்துருப்பீங்கல்ல ஈரோடு இளைஞர்ல அமைச்சர் எம்ஆர் பன்னீர்செல்வத்தை நான் மேல இருந்து கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டாங்க, என்ன அமைச்சர் பேர் சொல்லிட்டீங்க, அமைச்சர் பேர் சொல்றது தானே, அதுல என்ன இருக்கு, இதுல இன்னொன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வேற எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா கூட்டத்துக்குள்ள நமக்கு அமைச்சர்கள் முகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, இந்த ஏரியால என்ன தலை இருக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்ப அவர் ஒளிஞ்சு நிக்கிறாரு. அப்ப நம்ம என்னமோ இங்க சின்ன நான் வேட்பாளர் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைச்சரா இருக்கலாம், எனக்கு கேண்டிடேட் நிக்கிறாங்க. அவங்க ஒரு கல்லறி அமைச்சர் வேடிக்கை பார்க்கும்போது நான் கூப்பிட்டு சொல்லத்தானே செய்வேன். அது கூட விமர்சனம் ஆச்சு, மேல இருந்து அமைச்சர் பேரை மதிவாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அண்ணன் கூட என்னடா கல்லை கொண்டு இருந்துட்டான், அண்ணன் சின்ன கல்லடே அப்படின்னு அண்ணன் கூட இப்படி எடுத்து இந்த கல்லடா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது என்ன சொல்றேன்னா எங்ககிட்ட நேர்மை இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படணும்? நிச்சயமா நீங்க தேர்தல் ஆணையத்தை நாங்க அனுமதி வாங்குறோம், நாங்க வாக்கு கேட்டு போறோம். நீ இளவு வீட்டுல உட்காந்த மாதிரி டெண்டு கொட்டாய் அடிச்சுட்டு உட்காந்துருக்க, நீ என்னை வரக்கூடாதுன்னு சொல்லுது, நீ யாரு? நான் போராடுவேன்.
நான் தேர்தலோட அனுமதி பெற்று வேட்பாளர் நிப்பாட்டி நாங்கள் ஊர்லேருந்து சொந்த காசை போட்டு வந்து எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் சாப்பிட்டு சொந்த பந்தமாக உட்காந்து நாங்கள் உனக்கு ஓசியில் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு சோத்துக்கு காசு வாங்கிட்டு உனக்கு அவ்வளோன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆனால் இந்த கட்சி எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இழந்துட்டோம் பேசி பார்த்துருப்பீங்களா? ஆமாம். நாளைக்கு நான் அந்த கட்சியில் இல்லாமல் போகலாம். நாளைக்கு இந்த கட்சியில் நாளைக்கு நான் பெரிய ஆளாக கூட மாறலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுலேருந்து வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போயிட்டு இந்த இழந்துட்டோன்னு சொல்கிறாங்களே, அது முதல் தப்பு. எதுக்கு நான் சொல்ல வரேன், கேள்விதான் அடுத்ததாக வச்சுன்னு நீங்கள் அதுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டீங்க. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அண்ணன் உங்களை இந்த வேலையை நீ பார்த்தே ஆகணும்னு சொன்னதே கிடையாது. யாரையும் கட்டாயப்படுத்தின. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தம்பிக்கு இது முடியுமா, இதை பண்ண போகிறோன்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த வேலையை கொடுக்குறாங்க. என்னை நீ திருமணமே பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் கூப்பிட்டு சொல்லிட்டாரா? இல்லை நீ குடும்பத்தை, நான் வீட்டை விட்டு ஒரு 4 வருஷம் தனி வீடு பார்த்துருந்தேன். முத இது இன்னொன்று யாருக்கு பெருசாக தெரியாது. முதல்ல அந்த சிறைக்கு போனோன்னு சொன்னல, நாங்கள் போயிட்டு வந்தோம். வீட்டில் சாப்பிடும் போது இப்படி பார்த்துட்டு இருந்தா தலைவர் படங்களே காணும். என்னன்னா அப்போ உளவு பிரிவு எங்கள் வீட்டில் அம்மா 2 அக்கா தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க, 3 பெண்களாக இருக்காங்க. தம்பி சின்ன வேணா. அப்போ இவன் விடுதலை புலிகள் பேசியிருக்கான், இவன் அவங்களோட தொடர்பில் இருக்கான். பார்த்துங்க எல்லா குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னா இவங்க பயந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டு ஏதோ ஒன்று குறையுதுன்னு அவன் ஃபோட்டோவே காணும்னு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். அவங்க நடந்தது சொல்கிறான். அந்த பக்குவம் புரிகிற பக்கம் எனக்கு இல்லை. அப்படியே கோச்சிட்டு சட்டையை தூக்கிட்டு ராஜபாளையத்துல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கி 4 வருஷம் அங்கேயே இருந்துட்டேன். என் தங்கச்சி குழந்தை பிறந்தா நான் போய் பார்க்க மாட்டேன்ட்டேன். இப்போ என் மருமகன் இப்போ என் கூட இருக்கான். அவன் பிறந்து 2 வருஷம் அவனை போய் பார்க்கல. அப்போ ஒரு பிடிவாதம், நம்ம ஒரு நல்ல அரசியல் பண்ண வந்திருக்கோம், இவங்களுக்கு அதை கூட புரிஞ்சுக்க தெரியலையா? என்ன அப்படியே ஜெயிலுக்கு போனா என்ன இருப்பது? நான் கொலை கேஸ் பண்ணிட்டு போறோம்னா, இல்ல கொள்ளையடிச்சுட்டு போறோமா, இல்ல ஊரா பொண்ணை கடத்திட்டு போறோமா, என்ன தப்புன்ட்டு போறோம்? ஒரு நேர்மையா போறோம், ஜெயிலுக்கு போறோன்னு சொல்லிட்டு போறோம். அவ்வளவுதான். என்னங்க வடிவேல ஜெயிலுக்கு போறேன் அது அவ்வளவு காமெடி ஆகிட்டு போயிட்டாரு, நம்ம சொல்றதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த நேரத்தில் ஒரு வெறி இருந்தது. இப்ப இதுக்கு சீமான பொறுப்பாக முடியுமா? நான் குடும்பத்தை விட்டு 4 வருஷம் கிடந்தேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. அதே போல் நான் இப்போ என் பிள்ளைகிட்ட சொல்ல, முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் நீ அரசியல். ஒன்னை இழந்துட்டு இங்க வந்தனா நாளைக்கு உங்க தெருக்கல்ல நான் ஆள் சேர்க்க முடியாது. அந்த பையன் போனா நாம் தமிழர்ல இப்படி ஆகி போச்சுன்னா யாரு பிள்ளைய அனுப்புவாங்க? மற்ற கட்சியில எல்லாம் அப்பா, எங்க கட்சியில பிள்ளைங்க. அப்ப எங்க அப்பா அம்மா தான் எங்களை அனுப்பணும். அப்ப அவங்களுக்கு நாங்கள் விசுவாசமா இருக்கணும். அப்ப எங்களுக்கு ஒரு வேலை. நான் அதனால சொன்னேன், இங்க இருந்து அங்க போய் நீங்க சொன்னீங்களா வந்த உடனே ஒரு கேமராமேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கேமரா கண்ணு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நாம ஏற்படுத்திக்கிட்டது ஒரு நான் ஊர்ல தான் அரசியல் பண்ணணும்னு முடிவு எடுத்த உடனே இந்த 4 ஆண்டுகள்லாம் போய் விருந்தம் சொன்னல, அப்போ ஒரு 2-3 வேலை பாக்குறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அங்க ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். ஏன்னா அரசியல் பண்ணிட்டே பண்ணும்போது ஒரு முழு நேர வேலை இல்லை, தறி நெய்கிற இது இருக்கு, அதுல ஒரு 3 மாசம் வேலை பார்த்தேன். சும்மா இதெல்லாம் இப்போ ஒரு பார்ட் டைமா நண்பர்கள் சொல்லி தான் வச்சுங்களேன். இந்த ஹோட்டல் கடையை நம்ம கட்சிக்காரு தான், அங்க முத்து ஹோட்டல்னு ஒரு ராஜபாளையத்துல பெரிய இது, அவரு என் கடையில வேணா கல்லால உட்காரு மதி அப்படிம்பாரு. ஒரு 6 மாசம் அங்கிட்டு போனோம். இப்படி எதுவுமே நமக்கு விடுமுறை எடுக்கன்னா உங்களுக்கு நிக்க வேண்டியிருக்கு. எந்த விடுமுறை எடுக்காம செய்ய முடியும் போதுதான் பார்த்தேன், ஸ்டுடியோ தான். இவங்க மாசத்துல 4 நாள் போறாங்க, அதுக்கப்புறம் நைட்டும் கடை திறந்து வராங்க, எப்பனாலும் திறக்காங்க மூடுறாங்க, கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறாங்க, இது நல்ல தொழிலா இருக்குன்னு சொல்லிதான் ஸ்டுடியோல இருந்து தொழில் பழகி அதுக்கப்புறம் தனியா கடை போட்டு இப்பவும் நான் இப்படி சுத்துறேன்னா எனக்கு ஒரு கடை அங்க இருக்கு. ஒரு அக்கா எப்பயுமே எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 தம்பி ஃபங்க்ஷன் போவாங்க. நம்ம 3 வருஷம் ஆச்சு இப்போ கேமரா எடுக்க போறதில்லன்னு வச்சுங்களேன். 2-3 தடவை வேட்பாளர் இருந்ததுனால நீங்க தான் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க இப்போ பொண்ணு அப்படி எடுத்து போட்டோ எடுத்துட்டு இப்படி கேமரா இருக்குன்னா தலைவர் நீங்களா அப்படின்னு என்ன கை காட்டும் போது மாப்பிள்ளை போயா ஏயா நீ வேறு டைத்த அப்படிங்கிற மாதிரி ஆகுதுனால இப்ப எடுக்க போகல. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கேமரா எடுக்க. அப்ப என்னன்னா எனக்கு ஒரு தொழிலும் ஆகி போச்சு. நிச்சயமா இந்த அரசியல எனக்கு தொந்தரவு இல்லாம பண்ணவும் முடிஞ்சது. அப்ப இங்க நம்ம தான் என்ன பண்ணணும் முடிவு செய்யணும் ஒழிய கட்சி நிர்பந்தப்படுத்ததே கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு இதாக இங்கேருந்து போகிறவங்க இல்லை, அவங்களோட உழைப்பையும் செலுத்தியிருக்காங்க, உண்மையில இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் இவ்வளோ இழந்துட்டேன், நான் இந்த கட்சியில் இவ்வளோ செஞ்சுருக்கேன், அண்ணன் அதை செஞ்சிட்டார், அண்ணன் இதை செஞ்சிட்டார், அதனால் நான் மாறுறேங்கிற இந்த ஒரு போக்கு இருக்குல்ல, இது எல்லா கட்சியிலுமே இருக்குது. ஆமாம். ஆனால் இந்த கட்சியை பற்றி வெளியில் அதிகமாக இதே பேசி இதே ஒரு இந்த இதாக பேசுகிறது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, மற்ற கட்சியில போறது ஏன் பெருசா இல்லைன்னா, மற்ற கட்சியில வளர்ந்துருச்சு, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருச்சு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட நோக்கம் முழுக்க சம்பாத்தியம். அந்த இடத்துக்கு போயிட்டு அதனால அது அப்பா கட்சி, இது பிள்ளைங்க கட்சி. பிள்ளைங்கிறவங்க இப்பதான் வளர போறவங்க. ஸோ வளர போறவங்க இந்த கட்சிக்குள்ள வரும்போது ஐயோ ஒரு 10 வருஷம் நம்ம இதை விட்டுட்டோமோ, அப்போ இங்கே என்ன இங்கேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆற்றாமல் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லை இது இல்லைன்னா நம்ம அப்படியே கோடி சொன்ன மாதிரி இருக்க மாதிரியும்
அவங்க நினைச்சுக்கிட்டு உண்டுதான், நம்மளும் 20 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா போடும். நான் என்ன கேட்கிறேன், உங்க விருப்பம் இல்லாம உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்தாங்களா? இல்ல. சொல்லுங்க. உங்களை வேட்பாளரை போடும்போது நீங்க ஒத்துக்காம போட்டாரா? நீங்க ஒத்துக்காம போயிட்டு அங்கே நிக்க முடியுமா? எல்லாமே உங்க உடன்பட்டு தான் நடந்தது. உங்களுக்கு எவ்வளோன்னு போக நீங்க போட்டுக்கலாமே. அண்ணன் என்னைக்காவது நீ ஏன் வேட்பாளர் 1 ரூபா பணம் இல்லாமல் ஒட்டு கட்சி? ஆமா, எல்லாரும் வேறலாம் வேண்டாம். நான் முதல்ல பாராளுமன்ற வேட்பாளர் பண்ணும்போது அண்ணன் சொன்னது அதுதான். அண்ணன் இப்படியே நீடிட்ட என்னடா இல்லைண்ணே, அது சாப்பாட்டுக்காவது அதெல்லாம் வரும் போடா. மதிக்கு தான் UK, லண்டன், ஈழத்துலேருந்து புலிகள் எல்லாம் கொடுத்ததா எண்ணெய் எல்லாம் ரைடெலாம் வந்தது. பெரிய அளவில் அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றல. இல்லை அது என்னடா எண்ணெய் ரைடுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல ஈடி ரைடு வரல மதிக்கு. நல்லா புரிஞ்சு. நீங்க தாட்டை துறைமுருகனுக்கோ, இடுமான கார்த்திகோ, தம்பி விஷ்ணுக்கோ, தென்னகோசனுக்கோ, துறை மதிவாளனுக்கோ வந்து ஈடி ரைடு வரல, எண்ணெய் ரைடு. எல்லாரும் எங்க ஊர்லயே அதான் சொல்றாங்க, பல கோடி வந்து மதி கீழே. ஆமா, அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சாதாரண இந்த ஊர்ல நடக்கிறது இல்லை, நீங்க வெளிநாடுகள்ல இருந்து நிறைய உங்களுக்கு பணங்களாம் வந்ததுனால நல்ல வேலை எனக்கு இன்னும் கடை வச்சுட்டு தராம இருக்காங்க. ஒருவேளை நான் வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்திருந்தா இது உறுதியாயிருக்கும். பாருங்க, நீங்க பாருங்க, என்ன ஒரு வேட்பாளரும் சரி, ஒரு பொறுப்பாளரும் சரி, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் இப்ப தெரியும் அவங்களுக்கு. என்னென்ன சிக்கல்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இல்லை, இதுல உங்களுக்கு ஒரு உண்மை, ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்றேன். இந்த எண்ணெய் ரைடு என்ன சொல்ல, இப்ப கூட நம்ம ஆளுல எண்ணெயே புகழ் அப்படின்லாம் போட்டுலாம், டேய் எண்ணெய் என்னடா புகழ் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா காலைல 4:30 5:30 மணிலேருந்து 5 மணிலேருந்து சோதனை ஆரம்பிச்சாங்க வீட்டுல. அப்புறம் என்னோட ஸ்டுடியோ கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு முடிஞ்சு ஒரு 1:30க்கு தான் என்னோட தான் பேக்கப் ஆகும். கடைசியா அந்த டிஎஸ்பி என்கிட்ட சொல்லிட்டு போனது, நீங்க நம்புறீங்களா ஒத்துக்கிறீங்களா எனக்கு தெரியாது சார், சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். என் வீட்டில் ரைட் அடிச்சு கைப்பற்ற வந்தவன் என்ன இது கல்யாணம் முடிக்க சொல்லணும்? அதானே எங்களோட நிலைமை. எல்லாத்தையும் பார்த்தவர், இது வந்து தேவையற்ற வேலை, தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த பிள்ளைக்கு கல்யாணம், அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, படத்துல இல்லை எல்லா மக்கள் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா நல்லா வந்துடுவாப்பா அப்படிங்கிற மாதிரி. பைசா இல்லைன்னா போனோம். நீ அது என்னங்கும் போது உங்களுக்கு தெரியும், நாட்டின் தேசத்தோட பாதுகாப்பு அது தேடியும் ஒன்றும் கிடைக்கல. அப்ப அவங்களே முடிவு பண்ணி இருக்குதே இருக்கீங்க, அரசியல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, திரும்ப பண்ணிட்டு உண்மையில இதை நான் சொன்னதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்னைய வந்து உனக்கு கல்யாணம் பண்ணா சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா ஒன்றும் தெரியல, 4 பேர் வீடுகளே அவங்க தேடி எடுத்து என்ன பண்ணாங்க. எங்களை சென்னையில விசாரிச்சாங்கல்ல, என்ன விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க மேடையில் பேசுவீங்கல்ல, சீமான் என்ன சொல்லி பேசுவீங்க? இது அவர் எங்களுக்கு எழுதி அனுப்புவதாகவும், நாங்க அதை படிச்சுட்டு போய் இந்த ஏஃபோர் சீட்லாம் பேசுறதாகவும். நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, வெஜ் சாப்பிடுவீங்களா, உங்க அம்மா என்ன சாப்பிடுவாங்க, உங்க தம்பி என்ன? இதுதாங்க கேள்வியே. ஏன்னா என்ன அதாவது கல்யாணம் பண்ண போற பொண்ணு வீட்டுல கேட்கிற கேள்வி மாதிரி தான் இருக்கு இல்லையா? நடப்பீங்களா? ஆமா, இவர் என்ன சாப்பிடுவாரு, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, பாட தெரியாம மாதிரி இருக்காங்க. அதான் சொல்ல, இங்க காசு அண்ணன் பல தடவை சொன்னதான். நான் இன்னும் கூட உங்களுக்கு 2024 தேர்தல், இப்ப நான் தென்காசியில் நின்னேன் இல்லையா, அப்ப கூட எனக்கு நிக்கிறதுக்கு என்னன்னா 2ஆம் முறை பாராளுமன்ற தேர்தல். சரி, ஒரு குறைஞ்சபட்சம் சாப்பாட்டுக்கு அது எத்தனை நாளைக்கு நான் மேடையில் நான் வெறும் 40,000 செலவழித்து சட்டமன்ற தேர்தல் 50,000 அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கேவலம் கூட வர பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சொல்றேன் கெத்தா சொல்லுவேன். 2016 நாங்க தேர்தல் 9 பேர் சொன்னல, மதியானம் ஒரு கூழ் தான் குடிப்போம். ஒரு கூழ், ஒரு செம்பு கூழ் தான். ஒருவேளை நீ கொஞ்சம் தொட்டு இருந்தா 1.5 செம்பு குடிச்சுக்கிறோம். கூழ்லே கொஞ்சம் அதிகமாக, ஒரு முழு செம்பு கூட பத்தாது, அரை செம்பு தான். ஒரு பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் எல்லாருமே தான், நம்ம எல்லாரும் ஒண்ணா அப்படிதான் தொடங்கணும். அதான் அந்த பயணம் ஃபுல்லா அப்படிதான். ஆமா, மதியத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு சில தம்பி, கருப்புசாமின்னு ஒரு தம்பி உண்டு, அவருக்கு ஒருத்தர், அவர் வீட்டுல இருந்து தூக்குச்சட்டில சாப்பாடு கொண்டு வந்துருவாரு கூடையில வச்சு. இந்த இதுக்கு தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன் பழைய சோறு அப்படின்னு. அது ஒரு காலகட்டம். இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட அப்படிங்கிறது ஏத்துங்க. ஏன்னா அவன் சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து எல்லாம் கூட்டத்துக்கு வரும்போது நம்ம ஒண்ணுமே இல்லாம வேலை பார்க்கறது கஷ்டமாயிரும். அப்படியே அண்ணன்ட்ட வந்து அண்ணே இருக்கட்டும்ண்ணே, இந்த மாதிரி சசி என்ன கொஞ்சம் காசோட இருக்காராம், இந்த சசி நீங்க பயந்துட்டீங்களா? நீங்க எனக்கு பயப்படுறீங்க, எங்க இதுல ஒரு சசி இருக்கு, அவரை சொல்ல அதனால அண்ணனுக்கு கொடுக்குறேன், அண்ணன் ஏதோ 2-3 லட்ச ரூபா வச்சு சாப்பாடாவது வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, அண்ணன் விளையாட்டா சொன்னதும் இல்லை, அவர் அப்படி சொன்னாரு. அப்ப சசிக்கு துட்டு சீட்டு கொடுக்கணுங்கிறியோ, சரி அப்ப காசு இல்லாத சீட்டு கொடுக்க கூடாது, சரி உனக்கு ஒரு தங்கம் கொடுக்க சொல்றேன், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரே வார்த்தை. நீங்க இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா,
நீங்க கேட்டாலும் கிடைக்கிறது இல்ல, நீங்க வேண்டானாலும் விட போறது இல்லை. தலைமை முடிவு செய்யுது. அப்ப இங்க நாம் தமிழரோட அரசியல் என்பது பைசாவுக்கானது கிடையாது. அதை நாங்க மக்களுக்கு தான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அரசியலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரோம். என்ன நாங்களே 2-3 தடவை போட்டியிடும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. ஒண்ணுமே இல்லாம எப்படா 3 தடவை 4 தடவை இப்ப 4வது தடவை நிக்க போறோம் எப்படி? அதான் அண்ணன் இல்ல அத இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் ஒரு மோசடியான ஒரு போலி அரசியலை பார்த்தவங்களுக்கு இந்த அரசியலை நம்ப முடியல. நிச்சயமா நாம ஏன் தோற்கிறோம்? பெரிய அளவுல காசு வச்சிருப்போனோ, நிறைய செலவு பண்றாங்க. கேக்குறாங்க தலைமையிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அண்ணன் எப்படி சீமான் கொடுப்பாரா? சீமான் நாங்க தான் கொடுப்போம். என்ன சொல்லுதீங்க? அம்மா அவரு எங்களை மாதிரி தரையா? அவங்க போகணும் வரணும். நான் 4 ஊருக்கு போறேன், அவர் 40 ஊருக்கு போறாரு. நாங்க பேருந்துல வேணா ஒரு வண்டியில போகும்போது அவங்க கார்ல எல்லாம் போறாங்க. 2 நாள் கார்ல நீ போயிட்டோம், உனக்கு காரை கொடுத்துருவோம். இறங்கவே கூடாது, எங்கனாலும் சாப்பிடலாம், எங்கனாலும் டீ குடிக்கலாம், உட்காரணும் இல்ல முடியாது. நீங்க இந்த இடுப்பு முதுகு வலியா நீங்க அதான் நான் அவ்வளவு சொன்னேன். அவருக்கு நேரம் இல்ல, இறங்குற இடத்துல போய் எடுக்க ஆளு, சாப்பிட போது போட்டு எடுக்க ஆளு, எங்க கிடைக்குதோ எந்த இடத்துல வேணாலும் சாப்பாடு. நம்மளுக்குலாம் ஒரு நேரம் மாத்தி சாப்பிட்டாலே நம்ம ஒத்துக்கலாங்கிறான். தண்ணி ஒத்துக்கலாங்கிறான், அது ஒத்துக்கலாங்கிறான். இதுல சீமான் பாத்தீங்களா பெரிய கார்ல போறாரு, பெரிய ஹோட்டல்ல தங்குறாரு. எப்படி தமிழ் தேசியம் பேசுறாலும் இன்னும் ஜோல்னா பைய கட்டிட்டு ஒரு 20 வருஷம் கத்திட்டு செத்தது தெரியாம செத்து போயிடும், வாழ்றது தெரியாம வாழ்ந்து கடைசி காலத்துல எவனாவது பார்த்தா நமக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்களா? அவர் எங்கப்பா, அவர் உடம்பு சரியில்லாம ஒரு 10 வருஷமா வீட்டுல முடங்கிட்டாருனே, அதை பார்த்தா பெருமையாயிருவாங்க. அப்படி இருந்தாலும் தமிழ் தேசியம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா கொள்ளையடிக்கிறவையெல்லாம் அமைச்சராயும் முதலமைச்சராயும் போயிட்டு இருப்பீங்க, இந்த மண் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசியல் பேசுறோம், நாங்க 1/2 கிலோ முடங்கி கிடக்கவா? அந்த அரசியல அரங்கத்தில் அந்த அரசியல பொது வழிகளை கொண்டு வந்ததை இவனால பொறுத்துக்க முடியல. அதுதான் சிக்கல். மக்களுமே நீங்க வாக்குச்சேர்தல என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? இல்ல எப்படி ஒரு ஆள் தனிச்சு நிக்க முடியும்? வைக்க நிக்கலையே, திருமாவளவன் நிக்கலையே, நீங்க என்ன இப்படி நிக்கணும்? இல்ல அடுத்ததுல இவர் ஏமாத்திடுவாரு, இல்ல அடுத்ததுல ஏமாத்து, அப்படி நம்பி 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 தான் நம்ம ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு. ஏன்னா இதுவரைக்கும் பார்க்காத அரசியல், இதுவரைக்கும் பேசாத அரசியல், அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அரசியல். அதனாலதான் நாம் தமிழோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கு. 2026 தேர்தல் நிறைவா எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எப்படி இருக்க போகுது? உங்களோட பயணம் தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு எழுச்சி காணப்படுகிறது. நீங்கள் இடையில விஜய் வந்தாலும் சரி, விஜய் வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு பாயறதுக்கு இவங்களே பின்னாடி உதவுற இடத்துக்கு இங்கே நிற்கிற மாதிரி உத்வேகம் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? ஏன்னா ஒரு நீண்ட கால பயணத்தில் ஒரு சோர்வு, ஒரு அயற்சி ஏற்படும்ல. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு உழைச்சு இவ்வளவுதானே ஓட்டு, சரி ஒரு 6 மாதம் சும்மா இருப்போம் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி நிக்க விடாம விஜய் வந்துட்டா, அப்படி டேய் ஏற்கனவே ஒருத்தர் வந்தான் தட்டி விட்டான், அதுக்கடுத்து ஒருத்தர் வந்தான் தட்டி விட்டான், இப்ப ஆள் வந்திருக்கு, இதை தாண்டி ஆவண்டா அப்படிங்கிற அந்த சிந்தனை ஒண்ணு. அதுல உண்மையில நம்ம விஜய்க்கு நன்றி சொல்லணும். அடுத்து திருப்பியும் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய் நாம் தமிழர் வாக்க பிரிச்சிருவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க. விஜய் திமுக விட்டு பிரிக்க போறாரு, விஜய் அதிமுக ஓட்ட பிரிக்க போறாரு. விஜய் கட்சியோட கொள்கை என்னென்ன? தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரா? தமிழகத்தோட ஆறுகளையும் நீர்நிலைகளையும் மீட்கணும் சொல்றாரா? தமிழ்நாட்டோட கனிம வளங்களை கொள்ளையடிக்காமல் பாதுகாக்கணுங்கிறாரா? தமிழ்நாட்டில் சாராயமே இருக்கக்கூடாதுங்காரா? இலவசம்னு ஒன்றே இருக்கக்கூடாதுங்காரா? கல்வி இலவசங்காரா? மருத்துவம் இலவசங்காரா? எல்லாருக்கும் வேலை எதுவுமே சொல்லலையே. அவர் மறுபடியும் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் அவன் பைக் கொடுத்துருவேன், இவன் 1000 ரூபா கொடுத்தான், அவன் 1500 கொடுத்தான், அரிசி கொடுத்தான், ஓசியில் பருப்பு கொடுத்தான், இங்கிட்டு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, வேட்டி கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க, டிவி கொடுத்தாங்க. இவர் மொத்தத்தையும் கொண்டு 25 ரூபா வருது, நம்ம ஒரு 25 சேர்த்து 50,000 பைக் கொடுத்தோம் அப்படிங்க. இது திராவிட அரசியல். மற்றும் ஒரு திராவிட கட்சி தான் விஜய். அப்ப யார் பயப்படணும்? திமுக அதிமுக ஓட்டு போட்டவன் தான் பயப்படும். இங்க ஒன்று ஓட்டு போடும். யார் ஓட்டு வேணா அவரோட இளைஞர்கள் வாக்குன்னு சொல்றாங்களா, அவரோட ரசிகர்கள் போடலாம். அதுலயும் அரசியல் புரிஞ்சவன் போட மாட்டான். ஏன்னா சர்க்கார் படத்துல அவர் படத்துல தானே டிவி தூக்கி எரிஞ்சாரு. ஒரு ஓட்டரா விட மாட்டேன். படத்துல உள்ள விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில இல்லையா? அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அமைச்சர் அவரப்பதான் பாண்டிச்சேரியில அவருக்கு பாதுகாவலர் துப்பாக்கி கூட வந்தது. சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இல்ல அவங்க கற்பனை உலகத்துல வாழ்றாங்க. ஜாம்பி கூட்டங்கிறதானா? நான் அந்த பிள்ளைங்களை வருத்தப்படுறேன் சொல்றேன். அவங்களோட ரசிகர்களை பார்த்து வருத்தப்படுறேன். என்ன காரணம்னா இந்த தேர்தல் முடியும் போது அவங்க அரசியல் அனாதை ஆயிடுவாங்க.
ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கனவோட இவருக்கு இந்த துறை கிடைச்சிரும், நமக்கு இந்த வாரியம் கிடைச்சிரும், எப்படியும் தலைவன் கூட்டணி வச்சிருவான், இப்படி ஜெயிச்சிரும் அப்படி ஜெயிச்சிரும். முதலமைச்சர் கையெழுத்து முதல்ல விஜய் தான் கையெழுத்து. எங்க நாங்கள் முதலமைச்சர் ஆயிட்டோம், பிஎம்க்கு பிரைம் மினிஸ்டருக்கு போட்டி போட்டு இருக்கோம்னு பேசுகிற ஆட்களை பார்க்குறீங்க. ஒரு பையன் துண்டை கட்டிக்கிட்டு டே எங்கள் தளபதியை பார்க்க எவனும் தடுக்கக்கூடாது, கொடூரமா அப்படி ஓட்டு இருக்கா அப்படிங்க. ஓட்டெல்லாம் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் பார்க்க உடனே பிளாஸ்ட் தான் எல்லா ஏரியாவே. இந்த வார்த்தையை மேடையில் பேசினா என்ன வழக்கு பதிவு செய்யப்படாது, வழக்கு தெரியாது. அவனுக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இருக்கு. அந்த கூட்டம் முழுக்க கையெழுத்து போட முடியாத கூட்டம். நாங்க சிறைக்கு போகும்போதே ஜாமீனுக்கு முடியல. என்னடான்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு வயலுக்கு சொந்த வீடு இல்லை. நம்ம அப்பாட்ட போய் கேட்க டே இப்பதான் போறேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போறேன்னு இருக்கு அப்படின்னு போய் அவங்களுக்கு அந்த நடைமுறை இன்னும் தெரியல. பாத்தீங்களா ஒரு பையனை தருமபுரி ஓடி போய் போலீஸை கடிக்கான். அந்த காட்சி நான் என்ன நினைச்சேன், ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, ஜெயம் ரவி ஒரு படத்துல ஏதோ ஒரு மனுஷனை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த பார்ட் 2 எடுக்கிறாங்க பாருங்க நினைச்சா அது தாவேகா கூட்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன மனநிலையில் இருப்பாங்க இவங்க? சரியா வாக்கு செலுத்துவாங்க நினைக்கிறீங்க? விஜய் அவர்களும் ஒட்டுமொத்தமா திராவிட அரசியல் அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்க பாருங்க. முதல்ல இவர் ராமசாமி எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் கொள்கை தலைவர்னு ஒரு 4-5 பேர் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு அண்ணாவை தூக்கிட்டு வந்தாங்க திமுக, எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தாங்க அதிமுக. அதெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. ஜெயலலிதா தூக்கிட்டு வந்துட்டாங்க செங்கோட்டையை. நாளைக்கு திமுக இருந்து ஒருத்தர் போக கருணாநிதி தூக்கி வச்சுருவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இவர் என்ன மாற்று அரசியல் கொடுப்பாரு? அண்ணன் கமலஹாசன் ஒரு மேடையில, சினேகன் அவர்கள் வீட்டு மேடையில சொன்னாரு, மாற்று அரசியல் பேசுறது பாசிசம். இப்ப சொல்றாரு மைக் இது நம்ம ரிமோட் எறிஞ்ச திருப்பி தூக்கிட்டு வந்தோன்னு ஒரு மேடையில் பேசினாரா? அது எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்? கல்வியே மாநில பட்டியல் தான் இருக்குன்னு சொல்லணும், நாங்க டார்ச்சர் விட்டுருவோம். அதுக்கு என்னடா சம்பந்தம்? பொதுவா விஜய் கமலஹாசன் பேசினாலே புரியாது, நம்ம மார்க்க பந்து தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அது மாதிரி அப்ப சொல்றாரு மாற்றுன்னு பேசினாலே அது பாசிசம் தான். அப்புறம் எதுக்கு அவர் மாற்று அரசியல் வந்தாரு? தனி கட்சி ஏன் தொடங்கினாரு? அதான் அங்க போய் இருந்துட்டாரு. அது மாதிரி தான் விஜயோட நிலைமை பாருங்க. அது அடுத்து கதை கேட்டுட்டு இருக்காரு தலைவா, சினிமா கதை கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு வெளியில் இருக்கிறதுனால தெரியல. ஒரே வார்த்தை, ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு நாங்க 200 கோடி விட்டு வந்தேன், 400 கோடி விட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சரி 200 கோடி எல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கறது ஒன்னே வேணும். நான் அந்த முன்னாடி கேட்ட கேள்வியை பார்த்துருப்பீங்களா, நீங்க 200 கோடி வச்சு இன்னை வரைக்கும் என்ன பண்ணீங்க? சம்பளத்தில் உங்க ரசிகர் வச்சு என்ன பண்ணி? அவன் எல்லாருக்கும் சோறு போட்டவங்க பிறந்த நாளுக்கு சோறு போடுறதா நலத்திட்டம். அவங்க அரசியல் என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க? சோறு தான் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. 100 பேருக்கு சோறு போட்டோம், பிறந்த நாளைக்கு மோதிரம் கொடுத்தோம், விலையில்லா மருந்தகம் தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு, மத்திய அரசு வச்சிருக்கு. சரி அது போக வைக்கிறாங்க. தண்ணி வச்சாங்க, பாத்தீங்களா அதோட நிலைமைய? அந்த கொட்டகை போட்ட அளவுக்கு கூட தண்ணி வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, கொட்டகை தான் இருந்துச்சு. அது மாதிரி இந்த மருந்தும், இதை நான் குறை சொல்லலை, மகிழ்ச்சியோட வரவேற்க 4 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 மருந்து கிடைச்சா நல்லதான். அதை எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? நீங்க தனித்தனி மனிதனா அதை செய்ய முடியாது, ஒரு அரசாங்கம் தான் செய்ய முடியும். அப்ப அந்த அரசை வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி வேணும், ஒரு தலைவன் வேணும்ல. தலைவனுக்கு முதல் கொள்கை இருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொள்கை பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா இப்போ வரைக்கும் தான் கொடுத்துருவோமே, ஒன்றும் இல்லையே. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கொள்கையை வச்சுக்கிட்டா இல்லைங்கிறோம் அப்படின்னாருல, அந்த மாதிரி ஒரு தளபதி இளைய தளபதி அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அதனால நாம் தமிழர்லாம் இதுல பயப்படுறது நீங்க சொன்ன மாதிரி தான் உற்சாகம்னா அடையிறோம். ஒரு போட்டி வருதுல்ல, அப்படியா அண்ணன் தம்பியான்னு பார்த்துருவோமா அப்படின்னு ஒரு போட்டி வருதுல, எங்கள் அண்ணனை விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுல, அதுக்கு வேணால் நாம் இந்த தாவேகா எங்களுக்கு பயன்படும் இல்லையே. அவங்க நினைக்கிற மாதிரி நான் தாவேகாவை பற்றி நாங்கள் பயப்படலை, வருத்தப்படுறோம், ஆதங்கப்படுறோம், பரிதாபப்படுறோம். ஏன்னா இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானதை நாங்கள் பழகிட்டோம். அவர் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா, நாங்க எதிர்ப்பு அரசியல், அவர் சார்பு அரசியல். அதனால கூட்டணி வச்சோம்னா தப்பிச்சுக்கலாம். யாரோட கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு வேணாலும் கூடலாம், யாரு வேணாலும். தமிழ்நாட்டில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அரசியலில் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமானது. அதனால யாரு கூட வேணாலும். ஏன்னா 41 பேர் மரணம் முடிஞ்சோடனே பிஜேபியை கையில போயிட்டார் விஜய்னு சொன்னாங்க. அங்க போய் பாண்டிச்சேரி இங்க திட்டுத்திட்டு அங்க பாண்டிச்சேரி முதலமைச்சரை பாராட்டுறாரு. பாண்டிச்சேரி முதலமைச்சர் யாரோட கூட்டணியில் ஆட்சியில் இருக்காருன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியில் இருக்கிறாரு. அங்க போய் திமுக அதான் அங்க சொல்லிட்டு அங்க காவல்துறை உள்ள விடல. ஒரு டோக்கனுக்கு ஒரு டோக்கன் தான். ஒரு அம்மா பாத்தீங்கல்ல, அப்படி 40 பேரை கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இவர் பாராட்டுறாரு, இந்த மாதிரி காவல்துறை எங்கேயும் கிடைக்காது அப்படிங்காரு. அவர் என்னன்னா, அவருக்கு நோக்கம் இங்க பேச விடல, இதை போய் அங்க பேசணும். அவர் இன்னும் 41 பேர் இறந்ததை பற்றி எல்லாம் பெரிய இல்லை, ஆனா வருத்தமெல்லாம் இல்லை. எல்லாரும் கேட்டதுனால அவங்கள வர வச்சு, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்களே எங்க ஊர்ல துஷ்டி அந்த இளவுன்னு சொல்லுவோம், நாங்க போய் கேட்கணும். அவங்க வீட்டுக்கு நாங்க போய் உட்காந்து அந்த நேரத்தில் அவங்க தண்ணி கிண்ணி கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வர முடியுமான்னு நாங்கள் பார்ப்போம். நீங்க வாங்க
நீங்கள் வரது சங்கடமாக பஸ் அனுப்புகிறாங்க, நான் உட்காந்துருக்கேன், ஓவராலாக வந்துட்டு ரூமில் வந்துட்டு போங்க, ரொம்ப அழுகுறம்மா, ரொம்ப வருத்தமாக இருக்குமா, இதுவா இது ஆறுதல் படுத்துறது. அதாவது ரொம்ப இழைச்சி போயிருக்காரு ஆளே, ரொம்ப பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குன்னா ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் உண்மையிலே விஜய் வந்து மன வருத்தத்தில் இருப்பேன். நீங்களாம் தான் அந்த மாதிரி சொல்கிறீங்களோ அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்களே. அந்த இறந்து போன குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா பேசுனாங்க பார்த்தீங்களா, விஜய் நேரில் பார்க்க வாய்ப்பு, விஜய் முதலமைச்சர் ஆகணும், என் புள்ள அதுக்காக தான் செத்தான். எப்படி விஜய் பையன் இறந்ததுனால விஜய் நேரில் பார்க்குற வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. உண்மையில அவங்க பெற்ற தாயா? இந்த சினிமா மோகம் எங்கே கொண்டு நிப்பாட்டி பாருங்க தமிழனை. ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது சரியாயிருமா? அப்போ எல்லாருக்கும் என்ன தோணுச்சு தெரியுமா, இப்போ அந்த இதில் சொல்கிற மாதிரி தான் 10 லட்ச ரூபா கொடுத்து சாராயம் குடிச்சா 10 லட்ச ரூபான்னு எல்லாரும் ரீல்ஸ் போட்டாங்கல்ல, நீ குடியாரப்பையா செத்தாவது இருக்க மாட்டேங்க அப்படின்னாங்களே. இப்போ அது மாதிரி எல்லாரும் நினச்சாங்க, அடுத்து கொடுத்துல போய் நம்ம செத்துருவோம், எப்படியா நம்ம வீட்டில் ஒருத்தன் செத்தாலும் நமக்கு 20 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா விஜய் தன் ரசிகர்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ரசிகர் ஓசியில் போட்டுருப்பாராங்க விஜய் ரசிகர் 2000 ரூபா, அப்புறம் 1500 ரூபா. இவர் ஊழலை ஒழிப்பாரா? இல்லை இவர் ஊழலை ஒழிச்சிருவாரா? இன்னைக்கு இருக்க ஆட்சியில் இல்லாத போதே நீங்க செத்ததை வந்து பார்க்க முடியல. ஒன்றும் இல்லைங்க, இப்படி கலெக்டர்னா அவர் யாருன்னு அடையாளம் தெரியாது. நம்ம சொல்லுது புரியுது இல்லை? கலெக்டர்னு அடையாளம் தெரியாது. அவர் எங்கேயும் ஓடிலாம் ஒழிஞ்சிருக்க வேண்டாம், திருச்சியிலேருந்து அவர் சென்னையெல்லாம் போக வேண்டாம். அப்படி கலெக்டர் கூட இருந்தாருன்னா அவர் எல்லாரையும் பார்த்துருக்கலாம், அவர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கூட தான் இருந்தேன்னு சொல்லி பின்னாடி சொல்லியிருக்கலாம். பல மாறு வேஷம் போட்டவர் தானே அவர். ஒரிஜினல் வேஷம் வந்து யாருக்கும் தெரியாதுல்ல. இல்லை அதான உண்மை. சினிமா நீங்கள் சினிமாவில் ஆக்டிங் பண்ணுங்க தலைவா, நீங்கள் நேரம் அரசியலில் வந்து பண்ணீங்கன்னா அது காலம் பதில் சொல்லலாம். போராடுகிற மக்களுக்காக போராடுறவங்களுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஐயா நல்ல கண்ணு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளுமை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல. அரசியல் அப்படிப்பட்டது, யாரையும் வீழ்த்தும் யாரையும் கொண்டு வைக்கும். அப்போ மக்கள் முடிவு செய்வாங்கல்ல, இந்த தேர்தல் தெரிஞ்சுக்கணும்ல, இதில் எதுக்கு அவனுக்கு ஓட்டு பிரியுது, இவன் ஏன் நாம் தமிழர் வரும்போது சொல்ல 6 ஓட்டை பிரிக்க வருது நாம் தமிழர் இன்று வரை அதை ஒரு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அது மாதிரி தாவேக சொல்கிறாங்க உடனே நம்ம ஓட்டு. அதெல்லாம் இவ்வளோ நேரம் பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட தொடக்க காலத்திலேருந்து இன்று வரை சொல்லப்படாத பல தகவல்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கொண்டு இவ்வளோ நேரம் எங்களோடு மகிழ்ச்சியாக உரையாடினதுக்கு அருந்தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.